வணக்கம் நண்பர்களே. உட்காந்து போர் அடிக்கல. சமைக்கவெல்லாம் இல்ல, சமையல்லாம் ஆக்கறதில்ல. விடுங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்த கண்டம் டெய்லி. அதனால சாப்பாடுக்கு லீவு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுக்கு லீவு. இந்த பாருங்க, காலையில இருந்து வழி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஓசை போட்டுட்டு அங்க மோட்டரை மாட்டி தண்ணி வந்துரும் வந்துரும் வந்துரும். தண்ணி வரல. கீழே லைன்ல பூரா தண்ணி வந்திருக்கு. கொட்டடிச்சிட்டு இருக்கானுங்க, பிள்ளையார தூக்கி போறாங்க. பாத்தீங்களா, கொட்டு ஓசைதான் பிள்ளையார தூக்கி போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னாங்க வேலைக்கு. நம்ம போவோம். ஓகேவா நண்பர்களே? தண்ணி சூடு பண்ணி குளிச்சுட்டு கிளம்போம். நம்ம வந்து சமையலெல்லாம் ஆக்கலை, விடுங்க, பார்த்துக்கிறோம். பஸ் ஜாய் ஏதாச்சும் ஒரு டீயை வாங்கி குடிச்சுக்கிறோம். ஓகேவா நண்பர்களே? ஸோ இது என்னோட சுச்சுவேஷன். அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு. சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ என்னன்னே தெரியல, ஒரு 10 நாளாக எனக்கு சமைக்கவே தோணலை, சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. உடம்புக்கு முடியாம கடுப்போம்ல, அப்ப தோணும் என்னண்டு இத சாப்பிட்டா இல்ல நம்ம உயிரை வாழ முடியும், அதை சாப்பிட்டா உயிர் வாழ முடியும் அப்படி தோணும் நம்மளுக்கு. சரி, அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டு தானே இருக்கோம். டீ சாப்பிட்டேன், பன்னு சாப்பிட்டேன். இது சாப்பாடு தானே, அதுதானே. இது வந்து ஹெல்த்துக்கு கேடு. இந்த சாப்பாடெல்லாம் தெரியுது, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, விடுங்க. நாளிலிருந்து சமைப்போம், நாளிலிருந்து சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு டே போக்கிட்டு வருவோம். ஓகேவா நண்பர்களே? ஸோ என்ன பண்ணுறது, ஹவுஸ் ஓனர் வந்து நேற்று 500 ரூபா கேட்டு நின்றுச்சு. போய் மோட்டரை மாட்டிட்டு வந்திருக்கேன். தண்ணி வரலான்னு. ஆனால் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. தண்ணி வந்திருந்தா பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. தண்ணி வரல, அதனால கம்முக்குமா இருக்காது. அவங்க இருக்கட்டும். நீ நாளைக்கு தண்ணி எப்படி வந்துதான் ஆகும். நாளைக்கு ஒரு சண்டையை சந்திப்போம். ஓகேவா? இது வந்து என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கட்டும். ஸோ நீங்கள்னா நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட இப்படி திட்டு வாங்குறீங்களான்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா நண்பர்களே? ஸோ போயிட்டு வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கிருந்து ஒரு ரீல்ஸை போடுவோம். ஓகேவா? வீட்டு பிள்ளைகிட்ட வாங்கி தருக்கேன் 500 ரூபா கைமாத்து செலவுக்கு வேணும்ட்டு. சரி வாங்க, இது என்னோட சிட்டு